பழைய குற்றால அருவியில் இரவு 8 மணி வரை குளிக்க அனுமதி அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கம். வணக்கம் தங்கம். மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவினுடைய முழு விவரங்கள் என்ன? தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 வயது சிறுவன் பலியான நிலையில் பழைய குற்றால அருவியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அதில் முதற்கட்டமாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுவதாக கடும் எதிர்ப்பு எழுந்து வந்தது. இதற்கு முன்னர் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு மனுக்கள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அது குறித்து சில தளர்வுகளோடு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பிட்டுள்ளவரை என்னவென்று அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இதற்கு முன்னால் பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை குளிக்க அனுமதி அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் கூறியிருந்த நிலையில் தற்போது அது தளர்வு ஏற்படுத்தி காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை குளிக்க அனுமதி அளித்துள்ளார். மேலும் அருவி பகுதியில் பிளாஸ்டிக் பயன்பாடு அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் அருவியில் மது அருந்திவிட்டு குளிக்கிறதற்கு தடை விதித்தும் இப்போது அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பழைய குற்றால அருவி வெள்ளப்பெருக்கிற்கு பின் ஆட்டோக்கள் அருவி பகுதிக்கு அனுமதிக்கப்படாத நிலையில் இருந்தது. இது குறித்து தொடர்ந்து அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வந்தனர். இந்நிலையில் பழைய குற்றால அருவியின் பிரதான வாயில் வரை சென்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஏற்றி இறக்கி வர ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சில தளர்வுகளை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருப்பது பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. நன்றி தங்கம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.